அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவின் ஒவ்வொரு மொழியும் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாகும் என நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மொழியை வைத்து அரசியல் செய்யும் திமுகவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் எனவும் திமுகவின் ஊழலை அம்பலப்படுத்துவோம் எனவும் காட்டமாக பேசியுள்ளார். மொழியின் பெயரால் நாட்டை பிரிக்கவும் நாட்டை பங்கு போடவும் நிறைய நடந்துவிட்டது, இனியும் நடக்காது. நாடு முன்னேறிவிட்டது. இப்போது வளர்ச்சியை பற்றி பேசுங்கள். உங்கள் முறைகேடுகள் ஊழல்களை மறைக்க மொழியை பயன்படுத்துவதா? அதை நாங்கள் அம்பலப்படுத்துவோம். கிராமம் கிராமமாக சென்று அம்பலப்படுத்துவோம். ஊழலை மறைக்க மொழி அரசியல் செய்வதை சொல்வோம். நாங்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ கல்வியை இந்திய மொழிகளில் வழங்குகிறோம். நான் இன்று இந்த அவையிலிருந்து தமிழக அரசுக்கு ஒன்றை கூறுகிறேன். நாங்கள் 2 ஆண்டுகளாக கூறுகிறோம். நீங்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ கல்வியை தமிழில் வழங்க மறுக்கிறீர்கள். அப்படி செய்தால் உங்களின் பண பலன்கள் சிதைந்துவிடும். உங்களால் இதை செய்ய முடியாது. தமிழகத்தில் என்டிஏ அரசு ஆட்சி அமைக்கும் போது நாங்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பை தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் வழங்குவோம் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா சூளுரை விடுத்துள்ளார். திமுகவினர் ஊழல் மிக்கவர்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வை அற்றவர்கள் என்பது நிரூபணமாகி உள்ளதால் மக்கள் அவர்களுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்களின் திறமையின்மையால் மக்கள் அவதிப்படக்கூடாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நீங்கள் இங்கே கூட்டல் கழித்தல் கணக்கு போடுகிறீர்கள். உங்களது கூட்டல் கழித்தல் கணக்குகளை வேறெங்கோ இருக்கும் ஒருவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அதிமுகவினரை பார்த்து அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறிய சம்பவம் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கூட்டல் கழித்தல் கணக்கில் ஏமாறாமல் இருந்தால் மகிழ்ச்சிதான் என கூறிய முதல்வர் ஸ்டாலினுக்கு, எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் EPS பதிலடி கொடுத்துள்ளார். திமுகவில் கூட்டணி வைத்திருக்கும் தலைவர்கள் கொலை நடப்பது, 1000 கோடி ரூபாய் ஊழல் உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டால் நான் கூட்டணி வைக்கிறேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொலை நடக்காத நாட்களே இல்லை என்னும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கல்வி, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் சமமான வாய்ப்பு மற்றும் உரிமை வழங்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அவசியம் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. மாநில அரசே கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று சில அரசியல் கட்சிகளும் மத்திய அரசும் தான் நடத்த முடியும் என்று திமுகவும் மாறி மாறி கூறி வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் மக்களின் சமூக பொருளாதார நிலையை அறிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு தாக்கலானது. வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் மதுரை கிளை இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. மத்திய அரசுதான் முடிவெடுக்க வேண்டும், இந்நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. அனுமதியின்றி போராட்டம் நடத்துபவர்களுக்கு அபராதம் விதிக்கலாமே என்று தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் அறிவுரை வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு ஆந்திர சட்டசபை தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து திருமலையில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் இந்துக்களாக இருக்க வேண்டும் என புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான வாரியத்தின் தலைவர் PR நாயுடு கடந்த ஆண்டு நவம்பரில் அறிவித்தார். இந்நிலையில் தனது பேரனின் பிறந்த நாளை ஒட்டி குடும்பத்துடன் திருமலை கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு, நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் வெங்கடேஸ்வர சுவாமிக்கு கோவில் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒத்துழைப்பு கோரி அனைத்து மாநில முதல்வர்கள் கடிதம் எழுத உள்ளேன். இக்கோயிலில் இந்துக்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டும். இந்துக்கள் அல்லாத பிற மதத்தவர்கள் பணியாற்றி வந்தால் அவர்கள் வேறு பணிக்கு மாற்றப்படுவார்கள். ஏழுமலையான் வெங்கடேஸ்வர சுவாமியும் அதன் புனிதத்தன்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும். கோவிலில் புனிதமற்ற செயல்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது தேவஸ்தான வாரியத்தின் உறுப்பினர்களின் தலையாய கடமை என கூறியுள்ளார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். இந்தியாவுடன் உறவுகளை பேணி வருகிறார். இது தொடர்பாக செய்தி சேனலுக்கு ட்ரம்ப் அளித்த பேட்டியில், இந்தியாவுடன் எனக்கு நல்ல உறவு உள்ளது. ஆனால் இந்தியாவுடன் எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாகும். அவர்கள் அந்த வரிகளை கணிசமாக குறைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஏப்ரல் 2ஆம் தேதி அவர்கள் எங்களிடம் வசூலிக்கும் அதே கட்டணங்களை நாங்களும் அவர்களிடம் வசூலிப்போம். வர்த்தகத்தில் எங்களுக்கு சக்தி வாய்ந்த கூட்டாளிகள் குழு உள்ளது. எங்கள் நண்பர்களை விட எங்கள் எதிரிகளுடன் வெளிப்படையாக பல வழிகளில் சிறப்பாக செயல்படுகிறோம். வர்த்தகத்தில் நம்மை மோசமாக நடத்துகிறது ஐரோப்பிய ஒன்றியம். அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நாடுகள் மீது ஏப்ரல் 2 முதல் பரஸ்பர வரிகள் விதிக்கப்படும். உங்கள் தயாரிப்பை அமெரிக்காவில் உற்பத்தி செய்யாவிட்டால் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் நீங்கள் ஒரு வரியை செலுத்த வேண்டியிருக்கும். சில சந்தர்ப்பங்களில் மிகப்பெரிய வரியையும் செலுத்த வேண்டியிருக்கும் என ட்ரம்ப் கூறியுள்ளார்.
இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.